வணக்கம். பாட்காஸ்ட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அப்ராட் போன தமிழ் கம்யூனிட்டிக்கு தான் மெயினா அந்த பாட்காஸ்ட். யுஎஸ்ஏல இருக்கவங்களுக்கு வந்து ரொம்ப ரிலேட்டபிளா இருக்கும். பிகாஸ் நான் நெறைய யுஎஸ்ஏ சார்ந்த விஷயத்த தான் சொல்லுவேன். பிகாஸ் த நேம் ஆஃப் த பாட்காஸ்ட் இஸ் அடல்ட்டிங் இன் அமெரிக்கா. என்னோட எக்ஸ்பீரியன்ஸஸ நான் ஷேர் பண்றது. இப்போ அப்ராட் மூவ் பண்ணும்போது, அதுக்கு ஒரு ரியல் காஸ்ட் இருக்கும்ல. மனி அப்படிங்கிற விஷயத்த தாண்டி சில விஷயம்லாம் இருக்கும்ல. ஆ இப்போ நீங்க ஆல்ரெடி அந்த மனி ஆஸ்பெக்ட்ட ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா அதான் மணி ஆஸ்பெக்ட்ட ஃபிகர் அவுட் பண்ணிட்டோமே! அப்புறமும் ஏன் நமக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு நீங்க யோசிக்கலாம். அப்ராட் வந்ததுக்கப்புறம். மேபி இந்த பாட்காஸ்ட் அது சில விஷயம்லாம் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணலாம். கிளியர் அவுட் பண்ணி உங்கள ஓரளவுக்கு உங்கள ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களோட அப்ராட் லைஃப் ஸ்டைலுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அப்ராட் போற ஐடியால நீங்க இருக்கீங்கன்னா, அந்த சேலரி, விசா இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து டான்ஜிபிளான விஷயம். ஐ மீன் தீஸ் திங்ஸ் நீங்க அத பார்க்கலாம், அத தொடலாம். உங்க கண்ணுக்கு அது தெரியும். ரைட்? யூ கேன் டச் மனி. ரைட்? இன்டான்ஜிபிள் வேல்யூன்னு சில விஷயங்கள் இருக்கு. ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, என்னோட லைஃப்ல வந்து நான் மிகப்பெரிய இன்டான்ஜிபிள் வேல்யூனா என்னன்னு சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் நெட்வொர்க் தான் சொல்லுவேன். ஸோ சின்ன வயசுல வந்து நான் படிச்ச ஒரு ஸ்கூலு. அந்த ஸ்கூல்ல வந்து பசங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, கார்ட்டூன் நெட்வொர்க் தான் பார்ப்பானுங்க. அப்போலாம் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் இங்கிலீஷ்ல தான் வரும். அப்போ வந்து எந்த விதமான ஆ இதுவும் கிடையாது. ஃபில்டரே இல்லாம வரும் கார்ட்டூன் நெட்வொர்க். பயங்கரமான வயலன்ட்டான கார்ட்டூன்லாம் வந்து நாங்க பார்ப்போம். அப்போ வந்து இந்த சென்சார்ஷிப் இதெல்லாம் வந்து கிடையாது. இட் ஜஸ்ட் கீப்ஸ் கோயிங். அந்த வைலி கயோட்டி, அந்த ரோட் ரன்னர் இந்த மாரி ஷோஸ் எல்லாமே வந்து பயங்கர வயலன்ட்டான ஷோஸ் ரைட். இப்போ இப்போ வந்து கிட்ஸுக்கு வந்து அதெல்லாம் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்றானுங்க. பட் ஐ டோன்ட் நோ. நான் வந்து சைல்டா இருக்கும்போது ஐ வாட்ச்ட் செவரல் கார்ட்டூன்ஸ் தட் ஆர் லைக் எக்ஸ்ட்ரீம்லி வயலன்ட். அ த ஒன் திங் பட் அந்த கார்ட்டூன் பார்த்தது தான் என்னுடைய இங்கிலீஷ் ஸ்கில்ல வந்து பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணுச்சு. நான் ஒரு வேள கார்ட்டூன் பார்க்காம, இல்ல எங்க வீட்ல டிவியே இல்லாம, இல்ல டிவி இருந்தும் கேபிள் கனெக்ஷன் வைக்காம இருந்திருந்தா, கண்டிப்பா என்னோட இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து அவ்வளவா ஃப்ளூவன்ட்டா இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. அது இல்லாம இருந்திருந்தா வந்து நான் அ ஒரு என்ஜினியரிங்லயே நான் வந்து ஒரு நல்ல லெவல்ல வந்திருப்பேன் அப்படிங்கிறதே இல்லாம போயிருக்கலாம் எனக்கு. பிசைட்ஸ் அந்த ஸ்கூல் நான் வந்து 5த் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சேன். அந்த ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எனக்கு கிரியேட் பண்ணாங்க அந்த ஸ்கூல்ல. ஆ விச் வாஸ் வெரி குட். அந்த ஸ்கூல்ல படிச்ச எல்லா பசங்களுக்குமே ஓரளவுக்கு இங்கிலீஷ் வந்து சூப்பரா தே கேன் கான்வர்ஸ் இன் இங்கிலீஷ் ரியலி வெல். ஆ அது வந்து ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ நமக்கு இருக்க அட்வான்டேஜ வந்து நம்ம அத எப்படி யூஸ் பண்றோங்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஜஸ்ட் அட்வான்டேஜஸா இருந்தா மட்டும் பத்தாது இல்லையா? ஸோ இது வந்து என்னுடைய ஒரு இன்டான்ஜிபிள் வேல்யூ. என்னோட லைஃப்ல இருக்கிறது. ஸோ இதுக்கு மேல நான் ஒரு இது வந்து பியூர் லக். இப்ப நம்ம எந்த வீட்ல பொறக்குறோம், யாருக்கு யாருக்கு வந்து பையனாவோ, இல்ல பொண்ணாவோ பொறக்குறோங்கிறது இட்ஸ் பியூர் லக். நம்ம டிசைட் பண்றது கிடையாது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து இந்த இந்த மாரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஒரு ரேட்ட நம்ம போட முடியாது. இந்த பிரைஸ் அப்படிங்கிறத நம்ம போட முடியாது. ஸோ அதுதான் இன்டான்ஜிபிள் வேல்யூ ஆர் இன்டான்ஜிபிள் திங்ஸ் ஆர் இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்ன்னு சொல்லலாம். அது கையில புடிக்க முடியாது இத. இத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம், ஃபீல் பண்ணலாம். அந்த மாரி உங்க லைஃப்ல இருக்கிற இன்டான்ஜிபிள் விஷயங்கள் வந்து ஏதாச்சும் ஒண்ணு இருந்துச்சுன்னா, அத கமெண்ட்ல பண்ணுங்க. ஏன்னா, மத்தவங்களுக்கும் அத பார்க்கும்போது ஒரு ஐடியா கிடைக்கும். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் குடுத்தேன். பட் அது ஒரு எக்ஸாம்பிள் பத்தாது. ரைட்ல யூ ஹேவ் டூ பீப்பிள் ஹேவ் டூ சீ மோர் அண்ட் மோர் எக்ஸாம்பிள்ஸ். ஸோ உங்க லைஃப்ல இருக்கிற ஒரு இன்டான்ஜிபிளான ஒரு வேல்யூ ரைட்? அத நல்லா யோசிச்சு என்னங்கிறத யோசிச்சு சொல்லுங்க. அது வந்து ஒரு இன்டான்ஜிபிள் விஷயம். ஆனா, உங்களுக்கு அது மிகப்பெரிய அட்வான்டேஜ் கிரியேட் பண்ணியிருக்கு. உங்க லைஃப்ப வந்து பயங்கரமா ஸ்கேல் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. ரைட்? வி ஆர் ஆல் வெயிட்டிங். இந்த இன்டான்ஜிபிள் விஷயங்கள் வந்து நெறையா அப்ராட் போனா இருக்கு. அத பத்தி நான் வந்து பேசணும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் டான்ஜிபிளான விஷயத்த பேசுறது ரொம்ப ஈஸி. இப்ப நான் வந்து விசாவ பத்தி பேசுறேன். இல்ல வந்து இந்த வொர்க் பெர்மிட்டு, அ இல்ல இல்ல இந்த மார்க்கெட் சரியிறது, ஏறுறத பத்தி பேசினா மணிக்கணக்கா பேசலாம். ஏன்னா, அதெல்லாம் டான்ஜிபிள் திங்ஸ். பட் இன்டான்ஜிபிளான விஷயத்த பத்தி தான் நான் மோஸ்ட்லி நெறைய என்னோட வீடியோஸ்லயும், பாட்காஸ்ட்லயும் இன்டான்ஜிபிளான விஷயம் தான் பேசுவேன். அதனால சி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்டான்ஜிபிளான விஷயம் எல்லாருக்கும் புரியாது. ஏன் தெரியுமா? தேர் ஆர் பீப்பிள் ஹூ ஆர் லீனியர் திங்கர்ஸ் ரைட்? அண்ட் தேர் ஆர் பீப்பிள் ஹூ ஆர் நான் லீனியர் திங்கர்ஸ். ஸோ 2த்துக்கும் வித்தியாசம் என்னன்னு சொல்றேன். இப்போ லீனியர் திங்கர்ஸ் வந்து எப்படி யோசிப்பாங்கன்னா, இது, அதுக்கப்புறம் அடுத்தது, அதுக்கப்புறம் அடுத்தது, அதுக்கப்புறம் அடுத்தது. ஒரு ஸ்ட்ரெய்ட் லைன்ல தான் அவங்களால யோசிக்க முடியும். தே கேனாட் ரியலி கனெக்ட் த டாட்ஸ்.
நம்ம லைஃப்பில் வந்து சில இன்சிடென்ட்ஸ்லாம் நடந்திருக்கும். அது ஏன் எதுக்குன்னு யோசிக்காமல் தே ஜஸ்ட் கீப் கோயிங். என்னோட இந்த பாட்காஸ்ட், இந்த வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நான் லீனியர் திங்கர்ஸுக்கு தான் புரியும். லீனியர் திங்கரை வந்து நெட்வொர்க் திங்கர்னு சொல்லலாம். எப்படின்னா வந்து, அவங்களுக்கு வந்து எந்த மாரி மைண்ட் செட் இருக்கும்னா, ஒரு விஷயத்த அந்த விஷயமா பார்க்கறத விட, பிக் பிக்சர பார்க்குற ஒரு மென்டாலிட்டி இருக்கும். நான் லீனியர் திங்கர்ஸுக்கு. லாங் டெர்ம் ஸ்ட்ராட்டஜி, சஸ்டெய்னபிளா எப்படி திங்க் பண்றது? இப்ப எப்படின்னா வந்து ஒரு ஒரு ப்ராப்ளம் உங்க வீட்ல நடக்குதுன்னு வச்சுக்கங்களேன். உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் ஒரு சண்டைன்னு வச்சுக்கங்களேன். ஏதோ சண்டை, ஆர்கியுமெண்ட் போயிட்டே இருக்கு அப்படின்னா, லீனியர் திங்கரோட மென்டாலிட்டி எப்படி இருக்கும்னா, அந்த சண்டைய அப்ப சால்வ் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி மட்டும் தான் இருக்கும். சம்டைம்ஸ் உங்களோட மைண்ட் வந்து 2ஆ ஸ்ப்ளிட் ஆயிருக்கும். ஒண்ணு வந்து வொர்க்ல வந்து நீங்க பயங்கரமான ஒரு நெட்வொர்க் திங்கராவும், நான் லீனியர் திங்கராவும் இருப்பீங்க. எல்லாரும் உங்கள அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஆனா வீடுன்னு வந்துட்டா, உங்களால பிக் பிக்சர் பார்க்க முடியாது. உங்களால நெட்வொர்க் திங்கிங் பண்ண முடியாது. வீடுன்னு வந்துட்டா நீங்க லீனியர் திங்கர் ஆயிருவீங்க. அது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனை மாரி இருக்கும் அது. ஸோ, உங்களோட மைண்ட் இருக்குல்ல, அது வந்து ரொம்ப ட்ரிக்கி. ஸோ, இந்த இத பத்தி நான் ஏன் சொல்றேன்னா, எவ்வளோ டீப்பா உங்க லைஃப்ல நீங்க போறீங்கங்கிறத பொறுத்து தான். இப்ப நீங்க அப்ராட் போறீங்கன்னா, இஃப் யூ ஆர் அ டீப்பர் பெர்சன், இட்ஸ் வெரி ஈசி ஃபார் யூ டூ சீ திங்ஸ் அண்ட் லேர்ன். ஆனா நீங்க ஒரு லீனியர் திங்கர்ன்னு வச்சுக்கங்களேன், அப்ராட் லைஃப் வந்து உங்களுக்கு புடிக்காது. உங்களுக்கு புடிக்காது. உங்களுக்கு என்ன மாரி நீங்க பண்ணாலுமே உங்களுக்கு ரிசல்ட்ஸே வராத மாரி ஒரு ஃபீலிங் இருக்கும். பட் நீங்க ஒரு நெட்வொர்க் திங்கர் அப்படின்னு வச்சுக்கங்களேன், அதாவது ஒரு விஷயத்த பார்க்குறப்போ, அத அந்த விஷயமாவே பார்க்காம, இதுக்கு எப்படி நீங்க அரைவானீங்கன்றத யோசிக்கிறது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்களும் உங்க ஒய்ஃப் சண்டை போட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஏன் நம்ம சண்டை போட்டே இருக்கோம்? ஆக்சுவலா என்ன ப்ராப்ளம்? அப்படின்னு பேக் போயி, அத பிக் பிக்சர் என்னங்கிறத பார்த்து திங்க் பண்ணி, அத மொத்தமா சால்வ் பண்றது. வெர்சஸ் ஒய்ஃப் ஒரு சண்டை போட்டாங்க அப்படின்னா, ஜஸ்ட் வந்து ஒரு சாக்லேட்டோ, இல்ல ஒரு ஃபெராரோ ரோச்சரோ, இல்ல ஒரு ஒரு வெளிய சினிமாவுக்கு கூட்டு போயோ, அத அப்போதைக்கு கூல் பண்ணாம, இது எங்க ஒரிஜினேட் ஆகுது? எதனால இப்படி நம்ம சண்டை போட்டே இருக்கோம்னு யோசிச்சு, அத ரூட்லேருந்து சால்வ் பண்றது இருக்கு பார்த்தீங்களா? இத வந்து நான் லீனியர் திங்கர்ஸ் தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம பாட்காஸ்ட் வந்து கொஞ்சம் டீப்பர் தாட் ப்ராசஸ் இருக்கனால, இந்த நான் லீனியர் திங்கர்ஸ்க்கு தான் இது அதிகமா இது என்ன? இது ஏது? இது ஏன் இப்படிலாம் நடக்குது? இந்த தாட் ப்ராசஸ் எல்லாமே வந்து நான் லீனியர் திங்கர்ஸ்க்கு தான் அது புரியும். இந்த இன்டாங்கிபிள் வேல்யூ இருக்குல்ல, இதில வந்து முதல் விஷயம் நீங்க அப்ராட் போறப்போ ரியலைஸ் பண்றது என்னன்னா, பிலாங்கிங்னஸ் அப்படின்னு ஒரு மேட்டர் இருக்கு. ரைட்? இந்த பிலாங்கிங்னஸ்னா என்னன்னா, இப்போ நீங்க வந்து உங்க நாட்ல பொறக்குறீங்கல்ல, பொறந்துட்டு யூ ஆட்டோமேட்டிக்கலி பிலாங் அந்த கண்ட்ரில. ரைட்? இப்போ நீங்க இந்தியன் அப்படின்னா, நீங்க இந்தியால பொறக்குறீங்கன்னா, யூ ஆட்டோமேட்டிக்கலி பிலாங் இன் இந்தியா. மெயினா தமிழ் பீப்பிளா இருந்தீங்கன்னா, ரைட்? உங்களுக்கு வந்து ஒரு தனியா ஒரு எக்ஸர்சைஸ் பண்ண தேவையில்ல. இந்த இந்த நாட்ல வந்து நீங்க பொறந்த நாட்ல வந்து பிலாங் ஆகுறதுக்கு, நீங்க தனியா ஒரு எக்ஸர்சைஸ் பண்ண தேவையில்ல. அன்லெஸ் யூ ஆர் அ ஒயிட் ஃபேமிலி ஹூ ஹஸ் செட்டில்ட் டவுன் இன் இந்தியா அண்ட் நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒயிட் சைல்டு பொறக்குது அப்படின்னா, அந்த சைல்டுக்கு வந்து ஒரு பிலாங் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஏன்னா மெஜாரிட்டி இந்தியன்ஸ் தானே இருப்பாங்க. ஸோ, இந்த பிலாங்கிங்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில டீப்பரா போறதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு ஹார்வர்ட் ஸ்டடி பத்தி ஒண்ணு சொல்றேன். அந்த ஸ்டடிய நான் வந்து ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் இப்ப தான் அந்த ஸ்டடி வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கே வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 80 இயரா அதாவது அ லாங்கஸ்ட் ஸ்டடி இதுதான். ஒரு 80 இயரா வந்து அ அந்த ஸ்டடிய பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டடி என்ன சொல்லுதுன்னா, யாரு வந்து அ கம்யூனிட்டி இருக்குல்ல, கம்யூனிட்டி ஆஸ்பெக்ட்ஸ் அதாவது மக்களோட ரிலேஷன்ஷிப்ஸு, மக்கள் மக்கள் கூட கலந்து பேசி, அ பழகி, சந்தோஷமா இருக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, இவுங்க தான் ஓவராலா ஹேப்பியா இருப்பாங்க. பிளஸ் லாங் லைஃப் இருக்கும். அப்படிங்கிறது வந்து ஒரு சயன்டிஃபிக்கா ஒரு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. இப்ப நான் உங்கள்ட்ட சொல்லலாம், லோன்லியா இருக்காத, லோன்லியா இருந்தது தப்புன்னு சொல்லலாம். இப்ப நீங்க என்ட்ட கேட்கலாம், "என்ன ப்ரூஃப் இருக்கு உன்கிட்ட? இப்படி சொல்றதுக்கு என்ன ப்ரூஃப் இருக்கு?" அப்படின்னா நான் அத காட்டுவேன். இதான் ப்ரூஃப் எனக்கு. ரைட் ஐம் இன்டூ ஐ கெட் இன்டூ திஸ் ஸ்டடி இதெல்லாம் வந்து நான் ஐ ஜஸ்ட் கோ இன்டூ தீஸ் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப். ஸோ ஒருத்தர் வந்து லோன்லியா இருந்தா அவங்கள எவ்வளோ அஃபெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் படிப்பேன் நெறையா. அதில வந்து முக்கியமான இன்சைட்ஸ் என்னங்கிறத சும்மா நான் சொல்றேன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இன்சைட் என்னன்னா, ஒருத்தர் வந்து 50 வயசுல நல்ல ரிலேஷன்ஷிப்ஸ் எல்லாம் நீங்க அப்புறமா போய் இந்த ஸ்டடிய படிச்சு பாருங்க. பட் என்னோட இன்டர்பிரேஷன சொல்றேன். ரைட். ஒருத்தர் வந்து 50 வயசுல வந்துட்டு நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்கலாம் சாட்டிஸ்ஃபைடா அதாவது மேரேஜ், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ் இதில வந்து நல்ல ஆளுங்கலாம் நம்மகிட்ட இருக்கிறாங்கன்றத ஒரு 50 வயசுல நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இருந்தாங்கன்னா, 80 இயர்ஸ் அவங்களுக்கு ஆகும்போது அவங்களோட ஹெல்த் வந்து ரொம்ப பெட்டரா இருக்கும்.
அப்படிங்கிறது. இந்த இண்டிகேட்டர் இருக்குல்ல, அவங்க ரிலேஷன்ஷிப்போட இண்டிகேட்டர் இருக்குல்ல, அந்த மெஷர்மெண்ட் இருக்குல்ல, அது வந்து இட் இஸ் அ பெட்டர் மெஷர்மெண்ட் தேன் கொலஸ்ட்ரால் அண்ட் அதர் ஃபிசிக்கல் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் டேக்அவே. ஃபர்ஸ்ட் இன்சைட். டேக்அவேஸ் தனியா இருக்கு. 2வது இன்சைட் என்னன்னா, லோன்லினஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கில்லர் மாரி அது. நம்ம ஹியூமன் லைஃப் ஸ்டைலுக்கு லோன்லினஸ்ஸு. அது எது கூட கம்பேர் பண்றாங்கன்னா, ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கஹாலிசம் கூட கம்பேர் பண்றாங்க. ஸ்மோக் பண்றத விட, ஆல்கஹாலிசம் விட லோன்லினஸ் வந்து மிகப்பெரிய ஒரு மென்டல் அண்ட் பிசிக்கல் டிக்ளைன் கிரியேட் பண்ணும்னு சொல்றாங்க. ஐசோலேஷன், லோன்லினஸ். இது வந்து ப்ரூவன். இதான் அதோட இன்சைட். அதுக்கப்புறம் வந்து ஒரு 6 ஃபேக்டர் சொல்றாங்க. அது வந்து ஹெல்த்தியா, அதாவது இப்போ நம்ம வயசாகுதுல்ல, இப்போ 60 வயசு, 70 வயசு ஆகுறப்போ, ஹெல்த்தியா ஏஜ் ஆகுறதுக்கு வந்து ஒரு 6 ஃபேக்டர் சொல்றாங்க. அதில 1 வந்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, இன்னொன்னு வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் அபியூஸ், ஸ்மோக்கிங்கும் இல்லாம இருக்கிறது. அப்புறம் மெச்சூரிட்டி, வந்து கோப்பிங் மெக்கானிசம் இருக்குல்ல. இப்போ எப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஒரு கிரைசிஸ் வருது, ஒரு பிரச்சனை வருதுன்னா, எவ்வளோ குயிக்கா நீங்க அத கோப் பண்றீங்க, எவ்வளோ குயிக்கா நீங்க அடாப்ட் பண்றீங்கன்றது இருக்குல்ல. ஸோ அந்த அந்த கோப்பிங் மெக்கானிசமோட மெச்சூரிட்டி, அதுக்கப்புறம் ஹெல்த்தி வெயிட்டு, பாடி வெயிட், பிசிக்கல் வெயிட், அப்புறம் ஸ்டேபிளான ஒரு ஒரு மேரேஜ், அப்புறம் எஜுகேஷன், ரைட்? ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய 6 ஹெல்த்தி ஏஜிங் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. இதில வந்து அடிஷனலா இருக்கிற டேக்அவேஸ் என்னன்னா, இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு உடம்புல இருக்க ஹெல்த்துன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ லாங் டெர்ம் ஃபுல்ஃபில்மென்ட்டுக்கும், லாங் டெர்ம் ஹெல்த்துக்கும் எல்லார்ட்டயும் கேட்டோம்னா, உடனே ஜெனடிக்ஸ்ன்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. ரைட்? ஆனா, அந்த ஜெனடிக்ஸ விட, ஏர்லி லைஃப் பெர்சனாலிட்டிய விட எது அதிக இம்பார்ட்டன்ட்னா 2 விஷயம். 1 ரிலேஷன்ஷிப்ஸ். நமக்கு இருக்கிற நண்பர்கள், மேரேஜ், லவ் லைஃப், வாட்டெவர். ரிலேஷன்ஷிப்ஸ். அதுக்கப்புறம் கோப்பிங் ஸ்கில்ஸ். நமக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எவ்வளோ சூப்பரா கோப் பண்றோம் அப்படிங்கிறது தான். இந்த 2 தான் நம்ம லாங் டெர்ம் ஃபுல்ஃபில்மென்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹெல்த்துக்கும் ஃபுல்ஃபில்மென்ட் ரொம்ப முக்கியங்க. இந்த சைல்ட்ஹுட் ட்ராமா, ஜெனடிக்ஸு, அ பார்க்க நல்லா இருக்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி. ஸோ இது வந்து ஒரு மிகப்பெரிய டேக் அவே இதில. அதுக்கப்புறம் வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சைல்ட்ஹுட்ல நீங்க இருந்திருக்கீங்க அப்படின்னா, என்ன சொல்றாங்கன்னா, கேன் இன்கிரீஸ் ஹெல்த் ப்ராப்ளம் லேட்டர் இன் லைஃப். ஓகே. ஆனா இன் மிடில்ல நீங்க நல்ல லைஃப்க்கு வந்துட்டீங்க. உங்களுக்கு நல்ல ரிலேஷன்ஷிப் கிடைச்சிருச்சு. சைல்ட்ஹுட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கா இருந்தாலும், உங்களுக்கு நல்ல லைஃப் கிடைச்சிருச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு பவர்ஃபுல் ஃபேக்டர் அப்படிங்கிறாங்க. ஓகே. இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா, அ பெர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸ்ல வந்து அதிகமா இன்வெஸ்ட் பண்றவங்க வந்து, போத் பாடி அண்ட் மைண்ட வந்து புரொடெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாரி அ தனிமையில இருக்கிறாம, மக்கள் கூட பேசி, பழகி, ஒரு கம்யூனிட்டி ஆஸ்பெக்ட் எப்பவுமே நம்ம கூட இருக்கும்போது ரொம்ப ஹேப்பியா இருக்கலாம். அப்படிங்கிறத சொல்றாங்க. ஆம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஸ்டடிய நான் எதுக்கு எடுத்துட்டு வந்தேன்னா, இப்ப நீங்க அப்ராட் போறீங்கன்னு வச்சுக்கங்களேன், ஆட்டோமேட்டிக்கா நீங்க லோன்லியா தான் இருப்பீங்க. அன்லெஸ் நீங்க வெளிய போய் யார்ட்டயும் பேசி பழகாத வரைக்கும், யூ ஆர் ஆட்டோமேட்டிக்கலி லோன்லி. அஃப்கோர்ஸ் உங்க ஃபேமிலி கூட இருப்பீங்க. உங்க ஒய்ஃப் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. ஹஸ்பண்ட் கூட இருப்பீங்க. பிள்ளைங்க கூட இருப்பீங்க. எல்லாம் ஓகே. பட் உங்களுக்குன்னு ஒரு கம்யூனிட்டி இருக்கணும்ல வெளிய. உங்களுக்குன்னு ஒரு குரூப். உங்களுக்குன்னு ஒரு செட் ஆஃப் ஃபிரெண்ட்ஸ். ரைட்? லைக் நீங்க யூ கேன் கோ அண்ட் ஹேங் அவுட் வித் தெம். நாட் நாட் எக்ஸசிவ்லி, ரைட்? அப்படியே ஃபேமிலியையும், குழந்தைங்களையும் விட்டுட்டு அப்படியே போய் அப்படி இல்ல. ஸோ நீங்க அப்ராட் மூவ் ஆகும்போது, ஒரு ஒரு கேயாஸ் இருக்கும் உங்களுக்குள்ள. ரைட்? லைக் உங்களுக்கு அத எப்படி நீங்க ஸ்ட்ரக்சர கொண்டு வருவீங்க அதுக்கு? ஹோம் கண்ட்ரில இருக்கிறப்போ நார்மலா ஒரு லைஃப் இருந்துச்சு. நீங்க ஃபாரின் வந்தப்போ, நார்மலா அந்த லைஃப்ப நீங்க கேயாட்டிக்கா மாத்திட்டீங்க. நெறைய விஷயம் போயிட்டுருக்கும். ரைட்? கேயாட்டிக்கா மாத்திட்டீங்கன்னா, நான் வந்து ஒரு மெட்டஃபாரிக்கலா சொல்றேன். அதாவது எப்படின்னா, இப்படிதான் அப்படின்னு சொல்லல நானு. யூ மேட் ஹியூஜ் சேஞ்சஸ் இன் யுவர் லைஃப் தட் குட் காஸ் சம் ப்ராப்ளம்ஸ், ரைட்? அதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிலாங்கிங்னஸ் வந்து நீங்க இந்தியால இருந்த மாரி ஆட்டோமேட்டிக்கா யூ டோன்ட் பிலாங் இன் அ நியூ கண்ட்ரி. யூ ஹேவ் டு ரியலி புட் யுவர் எஃபோர்ட். அதாவது எப்படின்னா, ஒரு ஏர்ன் யுவர் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து எப்படின்னா, இப்போ டூ யூ டிசர்வ் இட் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின் இருக்குல்ல. அத தாண்டி ஏர்ன் பண்றது. இப்போ எப்படின்னா, நம்ம ஒருத்தர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க ட்ரஸ்ட்ட நம்ம வந்து ஏர்ன் பண்ணணும். ஏர்ன் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்க நம்மள ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. இப்போ என்னோட மார்ஷியல் ஆர்ட் ஸ்கூல்ல வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அவங்கலாம் ரொம்ப ஓல்டர் பீப்பிள். இப்போ நான் போன உடனே என்ன ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. ரைட்? சின்ன பையன் அப்படின்ற மாரி தான் பார்ப்பாங்க. பட் ஓவர் த டைம் அவங்க ட்ரஸ்ட்ட நம்ம ஏர்ன் பண்ணுவோம். நம்ம எப்படி இருந்த நம்மளோட கேரக்டர் மூலியமாவும், நம்ம நல்லா பிஹேவியர் மூலியமாவும் வி ஏர்ன் த ட்ரஸ்ட். இது இப்படி தான் வந்து லைஃப் லைஃப் வில் வொர்க். யாருமே வந்து உங்களுக்கு எடுத்தோனே யாரும் ட்ரஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி ட்ரஸ்ட் பண்ணா வந்து தே ஆர் த லூசர். ரைட்? ஸோ பை டிஃபால்ட், ரைட்? உங்களோட லாங்குவேஜ், த வே யூ
செலிப்ரேட் ஃபெஸ்டிவல்ஸ், உங்களுக்கு இருக்கிற அப்ராடில் இருக்கிற நெய்பர்ஸு, இது எதுவுமே வந்து ஆட்டோமேட்டிக் கிடையாது. பை டிஃபால்ட் உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கல, ரைட்? யூ புட் யுவர் செல்ஃப் இன்டு தட், யூ இன்ஜெக்டட் யுவர் செல்ஃப் இன்டு தட் சொசைட்டி. அப்போது அந்த பிலாங்கிங்னஸை வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணணும். அப்போ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து அடுத்தது. பட் த ஐடியா, த அவேர்னஸ், ரைட்? ஏன்னா இப்போ நீங்கள் ஊரில் இருந்திருக்கப்போ உங்களுக்கு நிறையா ஃபேமிலி இருந்திருப்பாங்க, உங்களுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்க. அட் த சேம் டைம் உங்களுக்கு நீங்கள் ஆற்றுல போய் குளித்தது, சேத்துல போய் விளாண்டது, யூ ஹேட் தீஸ் மெமரிஸ், யூ ஹேட் அ பர்ஃபெக்ட் சைல்டுஹுட். பட் உங்கள் கிட்ஸுக்கு வந்து அந்த பிலாங்கிங்னஸ் இந்த ஊரில் இருக்குமா இருக்காதான்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி, ரைட்? இது நான் ஏன் சொல்கிறேன்னு சொல்கிறேன். என்னுடைய ஃபேமிலியில் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியில் ஒருத்தவங்க இருந்தாங்க. ஒரு ஃபேமிலியாக இருந்தாங்க, ஃபேமிலி ஆஃப் 4. அவங்களோட 2 கிட்ஸுமே தே டிட் நாட் ஃபீல் பிலாங்டு. நான் எந்த கண்ட்ரின்னு சொன்னேன்னா தெரிஞ்சிடும், அதனால் நான் சொல்லலை. பட் அந்த 2 கிட்ஸுமே அவங்களுக்கு பிலாங்கிங்டாக ஃபீல் ஆகலைங்க. எல்லா பிள்ளைங்களும் ஒதுக்கி வைக்கிறது, அந்த மாதிரி பண்ண ஆரம்பித்தாங்க கிட்ஸை. அதனால வந்து தே ஹேட் டு மூவ் பேக் டு இந்தியா, விச் இஸ் பெட்டர் திங் டு டூ, ரைட்? லைக் இந்த மாதிரி கிட்ஸுக்கு வந்து ஏன்னா கிட்ஸ் வந்து இன்னொரு ஃபேக்டர்ஸ், ரைட்? அவங்களோட பிலாங்கிங்னஸ் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ கிட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா, நீங்கள் உங்களோட பிலாங்கிங்னஸை மட்டும் பார்க்கல, அவங்களோட பிலாங்கிங்னஸையும் சேர்த்து பார்க்குறீங்க. ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் பிலாங்கிங் இல்லாதனால யூ ஹேட் டு டூ திஸ் ஹோல் எக்ஸசைஸ் ஆஃப், ஓகே, ஹவு டு ஐ மேக் மை செல்ஃப் பிலாங் ஹியர், ரைட்? பிகாஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பில்ட் பண்ணுறீங்க, எதுவுமே நீங்கள் இன்ஹெரிட் பண்ணல. இப்போ நீங்கள் உங்கள் ஊரில் ஒரு கிராமத்தில் இருக்கீங்கன்னா, உங்கள் அம்மா அப்பா வந்து ஒரு ஒரு சொந்த பந்தம்லாம் சேமித்து வச்சுருப்பாங்க. எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். ஆல்ரெடி ஒரு க்ளோஸ் நிட் சொசைட்டி ஒன்று இருக்கும் அங்கே. இப்போ நீங்கள் இந்தியாவில் ஒரு கிராமத்தில் இருந்தீங்கன்னா, பட் உங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் நீங்கள் இருக்கீங்க, அந்த ஊரில் வளர்றீங்கன்னா, உங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்காக எல்லாரையும் தெரியும். யூ ஃபீல் பிலாங்டு. யூ ஃபீல் யூ ஹேவ் அ சென்ஸ் ஆஃப் கம்யூனிட்டி. யூ ஹேவ் அ சென்ஸ் ஆஃப் ஹூ யூ ஆர், ரைட்? பட் ஒன்ஸ் அந்த கண்ட்ரியை நீங்கள் விட்டு வெளியே போகும்போது என்ன ஆகும்னா, யூ லூஸ் எவ்ரிதிங். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, அந்த பிலாங்கிங்னஸ் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா அது அது இருக்கிறதே ரொம்ப இன்டான்ஜிபிளான விஷயம் அது. இப்போ நீங்கள் வந்து ஒரு இந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்காத ஆள்னு வச்சுக்கோங்களேன், ஜென்ரலாகவே. இப்போ நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி, நீங்கள் ஒரு லீனியர் திங்கர்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவ்வளோ தூரம்லாம் நான் யோசிக்க மாட்டேன்ப்பா, நான் பாட்டுக்கு இருப்பேன் போவேன் வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பாதிப்பு ஏற்படாது, பட் லாங் டேர்மில் பாதிப்பு ஏற்படும். ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னு தெரியாது, பேக் ஹோம், ரைட்? புது ஃப்ரெண்ட்ஸ் வந்து எப்படி உங்களை பார்க்குறாங்க, என்ன ஏதுன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த பிலாங்கிங்னஸ்க்காக தான் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணுவோம், நமக்கே தெரியாது. ஸோ உங்களுக்கு ஏதோ ஒரு மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஃபீல் ஆகுதுன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் அது பிலாங்கிங்னஸ் தான் இருக்கும். யூ டோன்ட் ஃபீல் பிலாங்ட். அந்த பிலாங்கிங்னஸ் இல்லை அப்படின்னா யூ வாண்ட் டு கோ பேக். அந்த பிலாங்கிங்னஸ் இருக்குது அப்படின்னா யூ வாண்ட் டு ஸ்டே. அந்த பிலாங்கிங்னஸ்க்காக நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கே இந்தியன்ஸ் எல்லாம் இருக்காங்களோ அந்த இந்தியன் கம்யூனிட்டியில் போய் வீடு பர்ச்சேஸ் பண்ணுறது, எங்கே நிறைய இந்தியன்ஸ் இருக்காங்களோ அந்த இந்தியன் ஸ்கூலில் போய் நம்ம அந்த பிள்ளைங்களை சேர்க்குறது, அந்த மாதிரி பண்ணுவாங்க. யூ கேன் டூ தட். பட் அது வந்து ஒரு லாங் டேர்ம் சஸ்டைனபிள் விஷயம் கிடையாது. பிகாஸ் யூ ஹாவ் டு ஃபீல் பிலாங்ட் வேர் யூ லிவ். இப்போ நான் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸே கிடையாது. எனக்கே ஒரு மாதிரி வியர்டாக தான் இருந்துச்சு. பட் ஐ டூ ஃபீல் பிலாங்ட். ஏன் தெரியுமா? ஏன்னா இங்கே ஒரே மாதிரி பீப்புளும் கிடையாது. இப்போ இங்கே பக்கத்தில் ஃபுல்லாக ஒயிட்ஸாக இருக்காங்க, இல்லை வந்து பக்கத்தில் ஃபுல்லாக வந்து சைனீஸ் பீப்புள் தான் இருக்காங்க, இல்லை பக்கத்தில் ஃபுல்லாக வந்து பிளாக்ஸாக இருக்காங்க அப்படின்னா, ஐ மே நாட் ஃபீல் பிலாங்டு. ஏன்னா அவங்களாம் ஒன்றா இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு சப்கல்ச்சர் இருக்கும், அவங்களுக்கு புரியும், சில இதெல்லாம் புரியும். இங்கே நம்ம ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விதமான மக்களும் இருக்காங்க. அதனால் ஐ டோன்ட் ஹாவ் டு ஒர்க் ஸோ ஹார்ட். எல்லாரும் என்கிட்ட நல்லா பேசுவாங்க, நானும் எல்லாரும் நல்லா பேசுவேன். தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஸோ எவ்ரிதிங் இஸ் பில்ட் ஃப்ரம் ஸ்க்ராட்ச், ஜீரோலேருந்து மேலே போகுது. ஸோ இந்த பிலாங்கிங்னஸ் வந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் ப்ராப்ளம் அது. பட் பிலாங்கிங்னஸ்னு ஒரு ஆஸ்பெக்ட் இருக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு தென் யூ கிரியேட் யுவர் ஒப்பீனியன்ஸ். உங்களுக்கு அந்த மாதிரி லோன்லியாக இருக்குது அப்படின்னா வந்து இது உங்களுக்கு நீங்கள் இங்கே இருக்கிற பிலாங் ஆகலையாங்கிற மாதிரி யோசிச்சு பாருங்கள். அதாவது சம்திங் இஸ் கோயிங் ஆன் பட் யூ ஆர் நாட் ஏபிள் டு புட் யுவர் ஃபிங்கர் ஆன் இட் அப்படிங்கிற மாதிரி. அது என்னன்னு எனக்கு சொல்ல தெரில, பட் ஏதோ எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல, அதுதான் பிலாங்கிங்னஸ். அப்படி இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு பிலாங்கிங்னஸ் இல்லைன்னு அர்த்தம்.
யூ ஹாவ் அ ப்ராப்ளம் வித் எக்ஸ்பீரியன்சிங் அண்ட் ரியலி எக்ஸ்பிரஸிங் வாட்ஸ் கோயிங் ஆன். நெக்ஸ்ட் விஷயம் வந்து இந்த கரன்சி எக்ஸ்சேஞ்ச் மாதிரி எமோஷ்னல் எக்ஸ்சேஞ்சுன்னு ஒரு மேட்டர் இருக்குது. யூ மே நாட் ஹேவ் ஹர்ட் ஆஃப் திஸ். ஒரு பாட்காஸ்ட் நான் ஒன்று கேட்பேன். பாட்காஸ்ட்னு சொல்ல முடியாது, அது வந்து ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் மாதிரி. அதை நான் கேட்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேஇஆர்ஏ நியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஆன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ரேடியோ ப்ரோக்ராம் ஒன்று இருக்குது. அதில் வந்து மேக்னா சக்கரவர்த்தி அப்படிங்கிறவங்க, அவங்க வந்து எனக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க. அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ஷீ இஸ் அ வெரி குட் ஹோஸ்ட். இந்த ஆன் பாயிண்ட் அப்படிங்கிறத வந்து அவங்க தான் ஹோஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். டெய்லி நான் கேட்பேன் அந்த ரேடியோவில். இந்த டைமில் ரேடியோ ஒருத்தன் கேட்குறாங்கிறதே பெரிய விஷயம் தான். ஏன்னா வந்து யூடியூப்ல பாட்காஸ்ட் என்னமோ வந்துருச்சுல்ல. பட் எஸ் ஐ லிசன் டு ரேடியோ. அவங்க வந்து அந்த மேக்னா சக்கரவர்த்திங்கிறவங்க வந்து அவங்க பேர் எப்படி தான் சொல்லுவாங்க அந்த ஷோவில், மேக்னா சக்கரபாடி அப்படின்வாங்க, சக்கரபாடி அப்படின்னு. ஏன்னா இந்த ஊருக்காரங்கள்ல அந்த ஆக்சென்ட்டு அது அப்படியே இந்த சக்கரவர்த்தின்னு அவங்களுக்கு சொல்ல வராது, சக்கரபாடி அப்படின்வாங்க. அது சிரிப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ சாரி கேட்குறதுக்கு. அவங்க வந்துட்டு நல்ல நல்ல ஷோஸ் எல்லாம் சூப்பர் சூப்பராக ஹோஸ்ட் பண்ணுவாங்க. அதில் வந்து நேத்தி நான் வந்து ஒரு இது கேட்டுட்டு இருந்தேன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நமக்கு வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் எனர்ஜின்னு இருக்கும். நம்மளோட எனர்ஜி இவ்வளோ தான் அப்படிங்கிற மாதிரி, ரைட்? இப்போது நம்ம வந்து ஒரு சோஷியல் இன்டராக்ஷன் வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு வந்து ஒருத்தரை ரொம்ப பிடிக்கும். அவங்கக்கிட்ட வந்து நல்லா பேசி பழகணும்னு நினைப்போம். சில பேர்கிட்ட வந்து ரொம்ப பேச வேண்டாம், ஹாய் பாய்ன்ற மாதிரி இருப்போம். இந்த ஒரு ஒரு சோஷியல் இன்டராக்ஷனுக்கும் நமக்கு ஒரு குறிப்பிட்ட எனர்ஜி தேவைப்படும், ரைட்? இப்போ நான் வந்து சொன்ன மாதிரி இப்போ பிலாங்கிங்னஸ் நம்ம ஃபீல் பண்ணணும் அப்படின்னா சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் இருக்கணும். ஐசோலேஷனில் நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னா சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் நமக்கு நிறையா இருக்கணும், ரைட்? ஆனால் சம் சோஷியல் இன்டராக்ஷன்ஸ் ஆர் மோர் ட்ரெய்னிங் தேன் அதர்ஸ். கரெக்டாக? சில இப்போ ஒரு 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 நல்ல ஒரு பிடிச்ச ஒரு ஆள்கிட்ட பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நம்ம நிறைய எனர்ஜி போடுவோம். நமக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள அப்படின்னா. நமக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிக்காதுன்னு வச்சுக்கங்களேன், ரொம்ப எனர்ஜி போட மாட்டோம். பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு ஹாவ் தட் மென்டல் டாக்ஸிங் கோயிங் இன்டு தட் பர்சன். அந்த அந்த பர்சனுக்கிட்ட நம்ம அவ்வளோ எனர்ஜி தேவையில்லை. ஸோ நம்ம எப்படி சொல்லலாம்னா, சில பேர்கிட்ட போடுற கான்வர்சேஷன்ஸ் அந்த ரொம்ப பிடிச்சவங்கள்ட்ட பேசுகிறது வந்து இட் இஸ் வெரி எனர்ஜி இன்டென்சிவ்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த பர்சன் வந்து நமக்கு ரொம்ப பிடிக்குன்றனால அவங்களுக்கு நல்லா நமக்கு நம்ம நல்லா அவங்கள்ட்ட பேசி எனர்ஜி போட்டு பேசலாம். அண்ட் இட் வில் டேக் அ லாட் ஆஃப் டைம் அண்ட் ஃபோக்கஸ். ஸோ நம்ம யாரை கேர் பண்ணுறோமோ, யுவர் ஒய்ஃப், யுவர் கிட்ஸ், நீங்கள் யாரை அதிகமாக கேர் பண்ணுறீங்களோ, இதுக்கு வந்து நேச்சுரலாக யூ வில் ஹேவ் திஸ் எனர்ஜி இன்டென்சிவ் சோஷியல் இன்ட்ராக்ஷன். சம்டைம்ஸ் வந்து அதனால தான் வந்து சம்டைம்ஸ் உங்கள் ஒய்ஃப் கிட்டேருந்தும் ஆர் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து உங்கள் கிட்ஸ் கிட்டேருந்தும் வந்து உங்களுக்கு ஒரு பிரேக் வேணும்னு தோணும். பிகாஸ் இட் இஸ் ஆல் எனர்ஜி இன்டென்சிவ். யூ புட் லாட் ஆஃப் எனர்ஜி இன்டு இஸ் பிகாஸ் யூ கேர் அபவுட் தட் பர்சன். அந்த உங்கள் ஃபேமிலி இருக்காங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு லேடி அப்படின்னா உங்கள் ஃபேமிலி இருக்காங்கன்னா யூ கேர் ஃபார் யுவர் ஃபேமிலி. நீங்கள் கேர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து இட் இஸ் எனர்ஜி இன்டென்சிவ். யூ நீட் அ பிரேக், ரைட்? ஒரு ரெஸ்ட் வேணும். ஆனால் இப்போ சில பேர்கிட்ட போய் இப்போ ஆஃபீஸில் யார்ட்டையாச்சும் பேசுகிறீங்க அப்படின்னா அவ்வளோ எனர்ஜி போட தேவையில்லை. இப்போ நீங்கள் ஹாய் பாய் சொல்லிட்டு வந்துடலாம். இது வந்து ஒரு ஆப்போசிட் மாதிரி தெரியுது இல்லை? பிகாஸ் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, நம்ம ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஜாலிடுவாங்கல்ல. பட் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஒரு எனர்ஜி இன்டென்சிவான ஒரு விஷயம். அண்ட் வி ஹாவ் ஒன்லி ஹாவ் ஸோ மச் எனர்ஜி இன் அ டே. கரெக்டாக? அதை நம்ம பார்த்து தான் யூஸ் பண்ணுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் லோ எனர்ஜி இன்டராக்ஷன்ஸ் இருக்குல்ல, இப்போ ஒரு குயிக்காக ஒரு ஹலோ சொல்கிறது, ஒரு லிட்டில் பிட் ஆஃப் சிட் சாட் அபவுட் ஸ்போர்ட்ஸ் ஆர் எனிதிங் லைக் தேட், இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அதர் பீப்புள் கூட கனெக்ட் பண்ணும். ஆனால் நீங்கள் யாருன்னே தெரியாத ஒரு ஆள்கிட்ட வந்து யூ டோன்ட் ஹாவ் டு புட் தட் மச் எனர்ஜி. ஏன்னா வந்து உங்கள் எனர்ஜி வந்து வீட்டில் இருக்க ஆளுங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். யூ ஹாவ் டு கிவ் இட். கரெக்டாக? நீங்கள் ஆஃபீஸ்லேயே எல்லா எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ட்ரெயின் அவுட் ஆகி கம்ப்ளீட்டாக ஒரு மம்மி மாதிரி வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏன்னா வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து நீங்கள் எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற பிரச்சனை வரும், ரைட்டா? ஸோ அதனால் வந்து யாருக்கிட்ட நம்ம அதிகமாக எனர்ஜியும் டைமும் ஃபோக்கஸும் போடணுங்கிறது, யாருக்கிட்ட போட வேணாங்கிறது யூ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல். ஸோ இதுதான் வந்து எமோஷ்னல் எக்ஸ்சேஞ்ச். ஸோ ஃபாரின் வரும்போது உங்கள் மைண்ட் வந்து மாறிடும். என்ன மாதிரி மாறும்னா, இப்போ இந்தியாவில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபேமிலி செட்டப்பில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ உங்கள் ஒய்ஃபுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம்னா, த ஒய்ஃப் வில் கால் தேர் மாம்
அவங்க பேரண்ட்ஸ், அவங்க அவங்க அப்பா, அம்மா யார்ட்டயாவது ஃபோன் பண்ணி இந்த மாரி எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அதில வென்ட் அவுட் பண்ணி விட்டுருவாங்க. அது அங்கேயே முடிஞ்சிரும். இப்போ இங்க இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்க ப்ராப்ளம் வந்து நீங்களே தான் பேசி தீர்த்துக்குப்பீங்க. ரைட், யூ டாக் டூ ஈச் அதர். உங்களுக்கு 2 பேரும் ஒரு ஒருத்தருக்கு ஒருத்தர் இருப்பீங்க. ரைட், இந்த மாரி தான் போயிட்டுருக்கும். இப்போ இதில என்ன தெரியுமா பிரச்சனை? இதில வந்து ஒரு எனர்ஜி இன்டென்சிவான விஷயம் இருக்கனால, யூ வில் ஃபீல் ட்ரெயின்ட் அவுட் வெரி ஃபாஸ்ட். அது இந்த 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 இன்ட்ரோவர்ட், எக்ஸ்ட்ரோவர்ட் இதெல்லாம் பழைய கதை. என்ன பொறுத்தவரைக்கும் ஐ அம் நாட் கெட்டிங் இன்டூ தட். நான் என்ன சொல்றேன்னா, ஜென்ரலாவே சொல்றேன். எனர்ஜி இன்டென்சிவ், லோ எனர்ஜி இன்டராக்ஷன்ஸ். நீங்க ஆஃபீஸ்ல ஜஸ்ட் கீப் இட் லோ எனர்ஜி. வீட்ல கீப் இட் ஹை எனர்ஜி. பட் அட் த சேம் டைம் பிலாங்கிங்னெஸ்ஸ நீங்க ஃபீல் பண்ணணும்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன பண்ணுவீங்க, ஆஃபீஸ்ல வந்து அந்த எமோஷனல் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ஹை எனர்ஜில போயிரும். அப்ப வீட்ல வந்து என்ன ஆகும்? லோ எனர்ஜில இருக்கும். இப்ப நீங்க ஆஃபீஸ்ல இப்ப நீங்க இப்ப வொர்க்குக்காக தான் அமெரிக்கா வரீங்கன்னு வச்சுக்கங்க. வொர்க் தான் உங்களோட மெயின் பர்ப்பஸ் அமெரிக்கா வர்றதுக்கு. நீங்க வந்து அங்க எனர்ஜிய வீட்ல போடுவீங்களா? ஆஃபீஸ்ல போடுவீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. ஒரு நார்மல் பெர்சன், ஒரு ஆவரேஜ் இந்தியன் காய் ஆஃபீஸ்ல தான் போடுவான். ஏன் தெரியுமா? ஏன்னா அவன் வேலைக்கு தான் வந்திருக்கான் அமெரிக்காவுக்கு. ஸோ ஆஃபீஸ்ல வந்து நல்லா இன்டராக்ட் பண்ணணும், நல்லா பண்ணணும்னு சொல்லி எல்லா எனர்ஜியும் ஆஃபீஸ்ல போட்டுட்டு, வீட்டுக்கு வந்து எனர்ஜி 0 ஆயிடும். எனர்ஜியே இருக்காது பயன்படுத்துறதுக்கு வீட்ல. இந்த எமோஷனல் எக்ஸ்சேஞ்ச் வந்து எங்கெங்க போகுதுங்கிறது ரொம்ப ஜாக்கிரதையா பார்க்கணும். ஜஸ்ட் பிகாஸ் நீங்க அமெரிக்கா வந்துட்டீங்க அப்படிங்கிறனால, அப்படியே எல்லா எனர்ஜியும் அப்படி தூக்கி கொட்டணும் ஆஃபீஸ்லன்னு அவசியம் கிடையாது. யூ நீட் டூ ஸ்பெண்ட் டைம் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் ஃபிரெண்ட்ஸ். வீட்ல இருக்கிறவங்க கூட பேசுறது, ஊர்ல கால் பண்ணி பேசுறது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு எனர்ஜி வேணும். எனக்கு வந்து ஒரு ஆவரேஜ் பெர்சன விட எனக்கு எனர்ஜி ஜாஸ்தி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதனால தான் நான் இவ்வளோ நேரம் பேசுறேன். ஈஸியா என்னால ஒரு 2 ஹவர்ஸ் கூட என்னால பேச முடியும். பிகாஸ் என்னோட எனர்ஜி லெவல் அவ்வளோ ஹையா இருக்கும். ஜென்ரலாவே. பட் சம் டே மை எனர்ஜி லெவல் வில் டிக்ளைன். சம் டைம் மேபி இன் த ஃபியூச்சர். எனக்கு தெரியாது. பட் எதில எனர்ஜி போடுறேங்கிறது இருக்குல்ல. நான் பயங்கரமா எனர்ஜி எனர்ஜி சேவ் பண்ணுவேன். சும்மா தேவையில்லாம பேசுறது இதெல்லாம் பண்ண மாட்டேன். ஃபோன் வந்தா பேசுவேன். நான் ஃபோனே யூஸ் பண்றது இல்ல இப்ப. ரொம்ப நாள் ஆச்சு நான் ஃபோன்லாம் யூஸ் பண்ணி ரொம்பலாம் ஃபோனே பயன்படுத்துறதே இல்ல ஃபோன நானு. நான் ஃபுல்லா தாட்ஸ்லயே தான் இருக்கேன். கிரியேட்டிவா எப்படி திங்க் பண்றது? இப்படி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் உட்காந்துட்டு. ஃபோனே பயன்படுத்துறது இல்ல. ஸோ இந்த மாரி லோ எனர்ஜி, ஹை எனர்ஜி இந்த எக்ஸ்சேஞ்ச வந்து ஃபாரின் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் வேற மாரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்படி ஒண்ணு இருக்குங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ மேட்டர் என்னன்னா, சி இப்போ உங்க ஒய்ஃப், கிட்ஸ் இருக்காங்கன்னா, அவங்க மட்டும் உங்க உலகம்னு கிடையாது. ரைட்? அதான் உண்மை. அவங்க தான் உலகம். டெக்னிக்கலி அவங்க தான் உலகம். பட் அவங்க மட்டும் கிடையாது. நீங்க ஆஃபீஸ் போறீங்க. நான் ஆஃபீஸ்லயே உங்களுக்கு ஒரு ஒரு லைஃப் இருக்கு. வொர்க் லைஃப்ன்னு ஒண்ணு இருக்கு. அ உங்க உங்க வீட்ல நீங்க உங்க பேரண்ட்ஸ பார்த்துப்பீங்க. அதுவும் ஒரு லைஃப் இருக்கு. ஸோ யூ ஹேவ் திஸ் மல்டி டைமென்ஷனல் லைஃப். பட் த பாயிண்ட் இஸ் வைட் வெரைட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தா தான், அந்த ஹை எனர்ஜி எது, லோ எனர்ஜி எதுங்கிற அந்த அந்த பேலன்ஸ் உங்களுக்கு கிரியேட் ஆகும் த்ரூ அவுட் த டே. யூ டோன்ட் வாண்ட் டு கிவ் ஹை எனர்ஜி டு எவ்ரி பெர்சன் அவுட் தேர். யூ டோன்ட் வாண்ட் டு டூ தட். இது ரொம்ப அப்ஸ்ட்ராக்ட்டான விஷயம். இது உங்களுக்கு கிளியரா புரியணும். இது புரியலன்னா பெரிய மேட்டர் ஆயிடும் உங்களுக்கு ஆக்சுவலா. என்ன தெரியுமா? இப்படி பண்ணா உங்களோட கரண்ட் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகும். உங்களுக்கு இருக்கிற கரண்ட் ரிலேஷன்ஷிப் அண்ட் இட் வில் ஹேவ் திஸ் யூ வில் ஹேவ் திஸ் பொட்டன்ஷியல் டு டெவலப் நியூ ரிலேஷன்ஷிப்ஸ். இது ஆக்சுவலா அந்த ஆன் பாயிண்ட்ல தான் எனக்கு சொன்னாங்க. அத கேட்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு. பட் ஐ வாஸ் திங்கிங் அபௌட் இட் மோர் டீப்பர். ஒரு யூ கெட் இன்வால்வ்ட் வித் சம்ஒன் எமோஷனலி வெர்சஸ் நாட் சோ எமோஷனலி. இப்போ நீங்க உங்க ஃபேமிலி கூட யூ ஆர் கெட்டிங் இன்வால்வ்ட் எமோஷனலி அண்ட் ஒர்க்ல கூட யூ ஆர் கெட்டிங் இன்வால்வ்ட் நான் எமோஷனலி. மாத்தி பண்ணாதீங்க அத. ஜஸ்ட் பிகாஸ் யூ ஆர் ஹியர் இன் டிஃபரெண்ட் கண்ட்ரி அத மாத்தாதீங்க. ஃபேமிலி கூட லெஸ் எமோஷனல் ஆகி, ஒர்க்ல ஹை எமோஷனல் ஆகுறதோ ஒன் ஆஃப் த ஸ்டூபிடஸ்ட் திங் டு டூ. அப்படி பண்ணாதீங்க. ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நான் வந்து நெறைய ஃபேமிலிஸ் பார்ப்பேன். போய் ஒர்க் பண்ணுவாங்க. மாடு மாரி வேலை செய்வாங்க. வந்துட்டு எனர்ஜி 0 எனர்ஜியோட வீட்டுக்கு வருவாங்க. ஏன் தெரியுமா? ஏன்னா யூ ஆர் டூயிங் ஹை இன்டென்சிட்டி எனர்ஜி. யூ ஆர் கிவிங் ஹை இன்டென்சிட்டி எனர்ஜி டூ த வொர்க் பிளேஸ் விச் இஸ் நாட் நீடட். அவ்வளோ மூளைய செலவு பண்ண தேவையில்ல. அவ்வளோ மூளை மூளை இன் த சென்ஸ் அவ்வளோ மென்டலி டாக்ஸிங்கா இருக்கக்கூடாது உங்களுக்கு அது. ஒரு இன்டராக்ஷன் வைக்கிறப்போ, அது லோ எனர்ஜி இன்டராக்ஷனா இருக்க போதா? ஹை எனர்ஜி இன்டராக்ஷனா இருக்க போதாங்கிறத பார்த்து முடிவு பண்ணுங்க. ஹை எனர்ஜி ஏன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு இவ்வளோ எனர்ஜின்னு தான் இருக்கு. அத தேவையில்லாம போய் ஒர்க்ல போடாதீங்க. வீட்டுக்கு வந்து கொஞ்சம் போடுங்க. அந்த எக்ஸ்சேஞ்ச பாருங்க. எமோஷனல் எக்ஸ்சேஞ்ச் வந்து எங்க நடக்குது? எங்க நடந்தா நல்லாருக்கும்? அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுங்க. இதுதான் நான் சொன்ன வரதுல 2வது பாயிண்ட். இதுவும் வந்து இன்டான்ஜிபிள். ஏன் தெரியுமா? இதுவரைக்கும் இந்த மேட்டர எவனாவது உங்களுக்கு சொல்லியிருக்கானா? சொல்லியிருக்கவே மாட்டான். ஏன் தெரியுமா?
இதை பற்றி என்னால் மட்டும்தான் யோசிக்க முடியும். இது அதுதான் இன்டான்ஜிபிள். ஸோ இன்டான்ஜிபிளான விஷயத்தை பற்றி மட்டும்தான் அதிகமாக திங்க் பண்ணிட்டு இருப்பேன் உட்காந்து. ஏன்னா அது என் லைஃப் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. இப்போ நான் இன்டான்ஜிபிளான விஷயத்தை நான் யோசிக்காமல் வெறும் டேஞ்சபிளான விஷயம் தான் யோசிச்சேன்னா நான் ஃபெயிலாக இருப்பேன் லைஃப்பில். வாழ்க்கையை தோற்றுப்பேன் நான். எனக்கு லைஃப்பில் வந்து நல்லா வந்திருக்கேன், நான் நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கு நல்லா வந்திருக்கேங்கிற ஃபீலிங்கே எனக்கு இருந்திருக்காது. அப்படியே அப்படியே கப்பலில் போகிற மாதிரி அப்படியே போயிடுற மாதிரி ஃபீல் ஆகிருப்பேன் நான். ஸோ இட்ஸ் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் திங். அட் த சேம் டைம் இட்ஸ் வெரி கிரிட்டிக்கல், ரைட்? ஜஸ்ட் மேக் ஷூர் யூ டோன்ட் டோன்ட் மெஸ் வித் யுவர் எனர்ஜி லெவல்ஸ், ரைட்? டோன்ட் டூ தட், ரைட்? ஸ்னூஸ் பண்ணுங்க அப்பப்போ. நெக்ஸ்ட்டு வந்து ஐடென்டிட்டி. ஆக்சுவலாக நான் ஐடென்டிட்டி பற்றி நிறைய வீடியோ பேசியிருப்பேன் அதுக்கு முன்னாடி. அதை நான் டேக் பண்ணுறேன். மேபி யூ கேன் வாட்ச் இட் இஃப் யூ ஹேவ் டைம். நீங்கள் ஃபாரின் மூவ் ஆகிறப்போ உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் உங்கள் ஐடென்டிட்டி வந்து ஃப்ராக்சர் ஆயிரும். கம்ப்ளீட்டாக ஃப்ராக்சர் ஆயிரும் உங்கள் ஐடென்டிட்டி. நீ யார் அப்படிங்கிறதே அந்த மேட்ரே வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ராக்சர் ஆகிடும். பிகாஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பான், உங்கள் ஊரில் போனீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினைப்பான், அவன் ஃபாரின் போயிட்டான்டா, அவ்வளோதான்டா அப்படின்னுவாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே புறாமப்படுவாங்க. உங்களுக்கே தெரியாது அது. அவங்க புறாமப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. யூ மைட் பி திங்கிங், ஏன்னா யுவர் லைஃப் இஸ் குட், ரைட்? உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் லைஃப் நல்லா இருக்குது, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது நடக்குது, நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு எல்லாமே நடக்குது. பட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அவங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் எதுவுமே நடக்காமல் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தெரியாது என்ன நடக்குதுன்னு. ஸோ உங்கள் ஐடென்டிட்டி வந்து நீங்கள் அப்ராட் மூவ் ஆகிறப்போ அந்த ஐடென்டிட்டி வந்து ஃப்ராக்சர் ஆயிரும். ஸோ தெர் இஸ் அ ஹியூஜ் காஸ்ட் ஆஃப் ஐடென்டிட்டியோட ஸ்டெபிலிட்டின்னு சொல்லலாம். உங்கள் ஐடென்டிட்டி வந்து எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்குன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கைஸ், எவ்ரிஒன் நீட்ஸ் டு ஹாவ் அ சென்ஸ் ஆஃப் ஹூ தே ஆர். நம்ம யாருன்னு நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. நம்மளோட ஜாப் ரீதியாக இல்லாமல் நான் யார் அப்படிங்கிற ஒரு தெரியணும். அதனால தான் நிறைய பேருக்கு வந்து இந்த எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ்லாம் சொல்கிறாங்கல்ல. நம்ம யார் அப்படிங்கிறதுக்கு இந்த யங் சில்ட்ரன் ஒரு ஷோ இருக்கும். அதில் கூட ஒரு ஃபிலாசபி கிளாஸ் இருக்கும். அதை கூட ரொம்ப நல்லா காமிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம யாருன்னு நமக்கு தெரியல அப்படின்னா ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் வரும். நம்ம எதுக்கு வாழ்கிறோம் அப்படிங்கிற ஒரு கிரைசிஸ் வரும்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐடென்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆகிறதுனால ஒரு வேர்ஷன், அது நீங்கள் இந்தியாவில் இருக்கிறப்போ உங்களோட வேர்ஷன் ஒன்று இருக்கும்ல, நீங்கள் யார் அப்படிங்கிற ஒரு வேர்ஷன் இருக்கும்ல, அந்த வேர்ஷன் வந்து இட் டசன்ட் ஃபுல்லி ஃபிட் தி அப்ராட் லைஃப். யூ ஹாவ் டு சேஞ்ச். அப்படியே இருக்க முடியாது, கரெக்டாக? இருந்தால் வந்து என்ன ஆகும்னா அந்த பிலாங்கிங்னஸில் அஃபெக்ட் பண்ணும். எமோஷனல் எக்ஸ்சேஞ்ச் வந்து இன்னும் பிரச்சனையாகும். இதுக்கு முன்னாடி நான் சொன்ன ஃபேக்டர்ஸ்லாம் பயங்கரமாக இம்பேக்ட் கிரியேட் பண்ணும், ரைட்? ஸோ நீங்கள் எந்த மாதிரி ஒரு ஆளுன்னே உங்களுக்கு தெரியாமல் யூ ஹாவ் திஸ் கிரைசிஸ். அதுவும் நான் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ். மென் வந்து ஜென்ரலாகவே மென்னுக்கும் எமோஷன்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் ரொம்ப ஜாஸ்தி, ரைட்? மென்னோட ப்ராப்ளம் என்னன்னு தெரியுமா? எமோஷ்னலாக இருந்தால் வீக்குன்றவாங்க, ரைட்? எமோஷ்னலாக மென் ஆர் எமோஷ்னல் ஆஸ் வெல், ரைட்? If you are a wife of some guy watching this, I'm just telling this to you. மென்னுக்கும் எமோஷ்னலி ட்ரைனிங்காக, எமோஷ்னலி இஷ்யூ ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். சொசைட்டி வந்து காட்டினா இவனை வீக்குன்னு சொல்லிடுவாங்க அப்படிங்கிறதுக்காகவே, நம்மளை வீக்குன்னு சொல்லிடுவாங்கன்றதுக்காகவே அதை காட்டாமல் இருக்கும். ஐ டோன்ட் மைண்ட் ஷோயிங் மை எமோஷன்ஸ். என்னோட இது என்னென்னா, இஃப் ஐ வாண்ட் டு க்ரை, ஐ க்ரை மேன். ஐ ஜஸ்ட் டோன்ட் மைண்ட். இப்பெல்லாம் இது பண்ண மாட்டேன். ரொம்ப அப்படியே அப்படி இருக்க மாட்டேன் நான். ஐ ஜஸ்ட் லெட் லூஸ், விச் இஸ் குட், இட்ஸ் ஃபைன். பட் த ப்ராப்ளம் இஸ், இப்போது நீங்கள் வந்து ஒரு மாதிரி, இப்போது இஃப் யூ ஆர் அ காய், ஒரு மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ சம்திங் மிஸ்ஸிங்னா டேப் இன் டு இட் அண்ட் டாக் டு சம்மோன். நீட் டு சம்மோன் டு டாக் டு. அதை பேசி அது என்னன்னு சரி பண்ணிக்கிறது பெட்டர். பிகாஸ் மென்னோட இஷ்யூ என்னென்னா, மென் ஆர் வயர்டு நாட் டு ஷோ தேர் ரியல் ஃபீலிங்ஸ். பிடிக்கலன்னு சொல்கிறதுக்கு கூட ஒரு மாதிரி, என்ன சொல்கிறது, ஒரு பிளாக் இருக்கும் மென்னுக்கு. இட் இஸ் சம்திங் தட் மென் ஹேவ். லைக் இஃப் யூ ஆர் அ காய் வாட்சிங் திஸ், இஃப் யூ நோ வாட் ஐம் டாக்கிங் அபவுட், let us know in the comments. ஏன்னா மென்னுக்கு வந்து ஒரு ரோல் இருக்குது சொசைட்டியில். இதுதான் ப்ரொவைடராக இருக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், ரைட்? ஸோ அப்படி இருக்கிறனால என்ன ஆகும்னா, தீஸ் மென் அந்த மனசில் இருக்கிற அந்த எமோஷன்ஸு, அந்த கஷ்டம், அந்த
சேலஞ்சஸ் எல்லாத்தையும் உள்ள போட்டு அந்த அசிங்கப்பட்டது, அவமானப்பட்டது எல்லாத்தையும் உள்ள போட்டு புதைச்சிட்டு ஃபேமிலிக்காக ஓகே நம்ம வந்து இனிமே நம்ம ஃபேமிலிய பார்க்கணும் அப்படின்னு தே ஸ்டார்ட் டூ லிவ். மோஸ்ட் மென் சார்ட் ஆஃப் லைக் டெண்ட் டு டூ தட். ஐ டோன்ட் டூ தட் எனிமோர். ஐ யூஸ்ட் டு பி லைக் தட் பட் ஐ டோன்ட் டூ தட் எனிமோர். ஐம் லைக் ஓகே எனக்கு ஒரு பிரச்சனைனா சொல்லுவேன், ஏய் எனக்கு ஒரு பிரச்சனை இங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன். பிகாஸ் இட் மைட் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ டூ. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஐடென்டிட்டி கிரைசிஸ்ன்னு சொல்ல மாட்டேன். பிகாஸ் யூ ஆல்ரெடி க்ரூ அப். உங்கள் கிட்ஸுக்கு மேலே ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரலாம். பிகாஸ் நான் அமெரிக்கனா, நான் இந்தியனா அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ் வரலாம். பிகாஸ் உங்கள் கிட்ஸ் இங்கே பிறந்திருக்கலாம். அவங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம். பட் உங்களுக்கு வந்து ஐடென்டிட்டி கிரைசிஸ் வராது. பட் ஐடென்டிட்டி வந்து அன்ஸ்டேபிள் ஆகும். எப்படின்னா வந்து நான் யார், நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி. அதுவும் வந்து இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கரியரில் ஒரு மேலே வர தானே நீங்கள் ஃபாரின்லாம் போவீங்க. நிறைய பேருக்கு இந்த இந்த வீசா, இந்த ஸ்பான்சர்ஷிப் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கரியரில் மேலே வளர ஸோ அந்த டைமில் வந்து மிட் லைஃப் கிரைசிஸ்னு ஒன்று கூட ஒன்று நடக்கும். அது தனி பிரச்சனை. அது மிட் லைஃப் கிரைசிஸ்ங்கிறது தனி பிரச்சனை, தனி டாபிக் அது. அதை நான் வேணால் போடுறேன், மிட் லைஃப் கிரைசிஸ் இன் அப்ராட் அப்படின்னு வேணால் போடுறேன். அது என்னன்னா திடீர்னு போய் ஒரு காரை வாங்குவாங்க சம்மந்தமே இல்லாமல். திடீர்னு போய் ஒரு ஏதாச்சும் ஒன்று புதுசாக அதை பண்ணுறது, காஸ்ட்லியாக ஏதோ பண்ணுறேன், ஸ்ப்ளர்ஜ் பண்ணுறேன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காது. ஸோ உங்களோட ஊர், நீங்கள் பிறந்த மண், இதை பற்றிலாம் யோசிக்கிறபோது யூ வில் ஹாவ் அ லாட் ஆஃப் எமோஷன்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இட்ஸ் ஓகே டு ஷேர் அண்ட் லெட் தட் அவுட் அண்ட் ஜஸ்ட் எக்ஸ்பிரஸ் தட். அதை உள்ளுக்குள்ளேயே புதைச்சி வச்சுட்டு வாழாமல். அண்ட் அந்த ஐடென்டிட்டி வந்து ஃப்ராக்சர் ஆகிறது வந்து இட் இஸ் வெரி நார்மல். நான் வந்து இந்த டுவாலிட்டி இருக்குல்ல, அதாவது நீங்கள் அமெரிக்கனா இந்தியனா அப்படிங்கிறதுக்கு வந்து அந்த ஒரு டுவாலிட்டி இருக்கும், ஒரு டுவல் நேச்சர் இருக்கும். அதை பற்றி நான் பேசியிருப்பேன் இன்னொரு வீடியோவில், அதையும் நான் டேக் பண்ணிட்டேன். ரைட், ஒரு ஐடென்டிட்டி அப்படின்னு வரும்போது அதை வந்து நம்ம பிடிச்சி டைட்டாக பிடிக்கணும், அப்புறம் விடணும், லூஸ் விடணும், டைட்டாக பிடிக்கணும், அப்புறம் லூஸ் விடணும், டைட்டாக பிடிக்கணும், அப்புறம் லூஸ் விடணும். நான் தான் பண்ணேன். அப்படி பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அந்த ஐடென்டிட்டி வந்து அப்கிரேட் ஆகும், நம்ம இன்னும் பெட்டர் ஆகும், நம்ம யார் இன்னும் ரிஃபைன் ஆகும் ஐடென்டிட்டி. ரைட், ஏன்னா வந்து நீங்கள் உங்கள் ஹோம் கண்ட்ரியில் வந்து இதான் நீ அப்படிங்கிறத யாரும் சொல்ல மாட்டாங்க. நீங்களே ஒரு முடிவு பண்ணிக்கிறது தான். ஏன்னா யூ ஆர் நாட் ஸோ டிஃப்ரெண்ட் தென் அதர்ஸ். ரைட், அன்லெஸ் யூ ஆர் அ ரிச் கை. இப்போ நீங்கள் ஒரு பணக்காரன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்கள் ஊரில் வந்து இந்தியாவில் உங்கள் ஊரில் மோஸ்ட் பீப்புள் ஆர் நாட் வெல் டு டூ அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ உங்ககிட்ட மட்டும் ஒரு பயங்கர காஸ்ட்லியான கார் இருக்குது, பயங்கர பங்களா இருக்குது அப்படின்னா எல்லாரும் உங்களை பார்த்து பொறாம தான் செய்வாங்க. அவன் நம்மள மாதிரி தானே, அவன் மட்டும் என்ன இப்படி இவ்வளோ பணக்காரனா இவ்வளோ சந்தோஷமாக இருக்கான், எப்படி அது அப்படின்னு பொறாம தான் செய்வாங்க. பட் இன்னொரு அப்ராட் கண்ட்ரியில் போகும்போது அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காது. பிகாஸ் யூஆர் நாட் ஹியர் டு ப்ரூவ் டு எனி ஒன். நீங்கள் இந்தியாவில் இருக்கும்போது நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ணலாம். ஆக்சுவலாக அதுவே ஒரு ஐடென்டிட்டி அன்ஸ்டேபிள் தான். எதுக்கு ப்ரூவ் பண்ணணும் நீங்கள்? நான் என்ன சொல்ல வரேன்னா, ஐடென்டிட்டி அன்ஸ்டேபிள் ஆகும். அதை திருப்பி ஸ்டெபிலைஸ் பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அதை அப்படியே விட்டுட்டு அதுலேருந்து எப்படி நம்ம அப்கிரேட் பண்ணிக்கலாம், என்ன கற்றுக்கிட்டு எதை நம்ம ஐடென்டிட்டி கூட இன்க்ளூட் பண்ணிக்கலாம், எதை நம்ம இன்க்ளூட் பண்ண தேவையில்லை. இப்போ நீங்கள் வந்து டெய்லி காலையிலையும் ஈவினிங்கும் ப்ரஷ் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்கள் பார்ட் ஆஃப் த ஐடென்டிட்டி. ஓகே, ஹைஜீன் வந்து உங்கள் பார்ட் ஆஃப் இட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் ஐடென்டிட்டி. இந்த பையன் வந்து ரொம்ப ஹைஜீனிக்காக இருப்பான், டெய்லி காலையில் ஈவினிங் ப்ரஷ் பண்ணுவாங்கிறது ஒரு பார்ட் ஆஃப் த ஐடென்டிட்டி. அது உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னா ஜஸ்ட் இன்க்ளூட். டோன்ட் நாங்களாம் எங்கள் ஊரில் வந்து அது என்ன வேப்ப இலை குச்சி இருக்குல்ல, அதை வச்சு தான் இது பண்ணுவோம் அப்படி. யூ டோன்ட் ஹாவ் டு டூ தட். இட்ஸ் அன் அப்கிரேட். அன்னைக்கு கூட இந்தியாவில் இருக்கும்போது ஒரு டென்டிஸ்ட் என்கிட்ட வந்து கேட்டாங்க, ஒன் ஆஃப் மை கசின்ஸ், இந்த மாதிரி வந்து என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ண கேட்டாங்க. நான் வந்து ஒரு பழைய காலத்து டூத் பேஸ்ட் சொன்னேன். அது வீல ஆரம்பிக்கும், ஓல முடியும். அது என்னன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த டூத் பேஸ்ட்டை நான் சொன்னேன், இதை தான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னேன். அவங்க வந்துட்டு சரிப்பா என்னப்பா ஃபோன் வச்சுருக்க அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் சாம்சங். அப்போ நான் வச்சுருந்த ஃபோனு, ஏதோ ஒரு ஃபோன் வச்சுருந்தேன், அதை சொன்னேன். சரி ஃபோன் மட்டும் லேட்டஸ்ட்டாக வாங்கிக்கிற, டூத் பேஸ்ட்டோட ஃபார்முலா வந்து லேட்டஸ்ட்டாக மாற்றுறது இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிடுச்சு, என்ன இப்படி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் யோசித்தேன், டூத் பேஸ்ட்டில் வந்து ஒரு ஃபார்முலா இருக்கும், அந்த ஃபார்முலா வந்து அப்பப்போ அப்கிரேட் பண்ணுவாங்க, அந்த ஃபார்முலாவை மாற்றி அப்கிரேட் பண்ணுவாங்க. லேட்டஸ்ட்டாக என்ன டூத் பேஸ்ட் வருதோ அதை நீ பார்த்து நீ கரெக்டாக யூஸ் பண்ணணும், அந்த ஃபார்முலா என்னங்கிறத பார்த்து யூஸ் பண்ணணும். அது பழைய காலத்து டூத் பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணால் அது ஒன்றும் கேட்காது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இட் மேட் சென்ஸ், ரைட்? லைக் இஃப் யூ திங்க் அபவுட் இட், அஃப்கோர்ஸ் நம்ம ஃபோன் டெக்னாலஜி எதுனாலுமே நம்ம புதுசாலாம் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறோம். இல்லை நம்ம வந்து பழைய டெக்னாலஜியோ
பழைய விஷயங்களோட பண்ணுறது இல்லையே, எல்லாமே பிராண்ட் நியூ தானே, ரைட்? அப்புறம் ஏன் நம்ம கார் கூட பிராண்ட் நியூ தான், அப்புறம் ஏன் ஒரு டூத் பேஸ்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பழசு போடுறோம்னு யோசிச்சேன் நான். சி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அத நான் ஏன் பண்ணேன் தெரியுமா? பிகாஸ் ஆஃப் மை அப்சஷன் வித் தூர்தர்ஷன். ஏன்னா அந்த தூர்தர்ஷன்ல வர அந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்னால தான் அத நான் பண்ணேன். பட் த டென்டிஸ்ட் மேட் சென்ஸ். ஸோ நான் மாத்திட்டேன். அதனால யுவர் ஐடென்டிட்டி வில் கெட் ஃப்ராக்சர்ட், பட் இட் மைட் நீட் அன் அப்கிரேட். ஸோ அந்த அப்கிரேட் என்ன அப்படிங்கிறதுல மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. எந்த மாதிரி ஒரு ஆளா மாறணும் அப்படிங்கிறது. ப்ளஸ் நீங்க 30 வயசுல ஒரு மாரி இருப்பீங்க. 35 வயசுல ஒரு மாரி இருப்பீங்க. 40 வயசுல ஒரு மாரி இருப்பீங்க. 45 வயசுல ஒரு மாரி இருப்பீங்க. ஸோ யுவர் ஐடென்டிட்டி கெட்ஸ் அப்கிரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃப்ராக்சர் ஆகும், அப்கிரேட் ஆகும், ஃப்ராக்சர் ஆகும், அப்கிரேட் ஆகும். ஸோ நீங்க ஃபாரின் மூவ் பண்றது மட்டுமே அந்த ஐடென்டிட்டிய ஃப்ராக்சர் பண்ணுச்சான்னு கேட்டா இல்ல. நீங்க உங்க ஹோம் கண்ட்ரில இருந்தாலும் உங்க ஐடென்டிட்டி ஃப்ராக்சர் ஆகும். அது வந்து திருப்பி இதாகும். அது வந்து ஒரு ஐடென்டிட்டியோட இவல்யூஷன் ஸ்டேஜ் அது. ஸோ த பிலாங்கிங்னஸ், அதுக்கப்புறம் எமோஷனல் எக்ஸ்சேஞ்ச், அதுக்கப்புறம் அந்த ஐடென்டிட்டியோட எவ்வளோ ஸ்டேபிளா உங்க ஐடென்டிட்டி இருக்கு அப்படிங்கிறது, இந்த 3யும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா பார்த்துக்கங்க. இது 3மே இது 3ம் நீங்க இழந்தீங்க அப்படின்னா, உங்க இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். அதுதான் நான் சொல்ல வந்தேன். இந்த ரியல் காஸ்ட் ஆஃப் மூவிங் அப்ராட். இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் டூ லூஸ் ஆல் ஆஃப் திஸ். எங்க எமோஷன்ஸ போடணும், எங்க எமோஷன்ஸ போடக்கூடாதுன்றத கரெக்ட்டா டிசைட் பண்ணுங்க. ரைட்? நெக்ஸ்ட் வந்து உங்களோட ஐடென்டிட்டி வந்து ஒரு கிரைசிஸ்குள்ள போகாது. உங்க கிட்ஸுக்கு தான் அந்த கிரைசிஸ்ல ஆகும். ஸோ சப்போர்ட் தெம். அதுக்கு உங்க ஐடென்டிட்டி ஃபர்ஸ்ட் ஸ்டேபிளா இவால்வ்டா இருக்கணும். ஸோ ஜஸ்ட் மேக் ஷூர் தட் ஒரு சாஃப்ட்வேர் அப்கிரேட் மாரின்னு இமேஜின் பண்ணிக்கோங்க உங்க ஐடென்டிட்டிய. இமேஜின் தட் யுவர் ஐடென்டிட்டி இஸ் யுவர் சாஃப்ட்வேர். அத நீங்க வந்து அப்டேட் பண்ணுவீங்கல்ல, ஃபோன் அப்டேட் பண்ணுவீங்கல்ல, அந்த மாரி ஜஸ்ட் ஜஸ்ட் இமேஜின் ஆஸ் இஃப் இட் இஸ் தேட். ஸோ டோன்ட் ஹோல்ட் டைட் டு யுவர் ஐடென்டிட்டி. பிகாஸ் இட்ஸ் ஜஸ்ட் நாட் தேர். இட் இஸ் ஆல் மேட் அப். இன்னைக்கு இன்னைக்கு என்ன டே? இன்னைக்கு உங்க இதில என்ன டே? ஃப்ரைடேவா? ஃப்ரைடேவோ, சண்டேவோ தெரியல. என்னைக்கு நீங்க பார்க்குறீங்கன்னு தெரியல. பட் த ஐடியா ஆஃப் இந்த நேம்ஸ் இருக்குல்ல, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே எவ்ரிதிங் இஸ் மேட் அப். ரைட்? நான் உங்கள்ட்டருந்து கேலண்டரையும் கிளாக்கையும் ஸ்ட்ரிப் ஆஃப் பண்ணிட்டேன் உங்கள்ட்டருந்து அப்படின்னா, யூ டோன்ட் நோ. கொஞ்ச நாள் தெரியும். என்ன டே, என்ன கிழமை, என்ன நாள், எதெல்லாம் பௌர்ணமி எல்லாம் தெரியும். அப்புறம் கொஞ்ச நாள்ல ஒண்ணும் தெரியாது. இட் இஸ் ஆல் மேட் அப். ஐடென்டிட்டி கிட்டத்தட்ட அப்படிதான். சொசைட்டி வந்து நீ தான் அப்படின்னு சொல்லும்ல. அதுதான் நீங்க ஐடென்டிட்டி நினச்சிட்டு இருப்பீங்க. அது நீங்க ஃபாரின் போனதுக்கப்புறம் அது ஃப்ராக்சர் ஆகி நீங்க யாருங்கிறத நீங்களே முடிவு பண்ற நிலைமை வரும். வந்தா இந்த வீடியோல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே. எனிவேஸ், தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் லிசனிங். இந்த பாட்காஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள். அண்ட் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வாண்ட் டு ஹியர் ஃப்ரம் யூ. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு தெரியணும். அண்ட் ஏதாச்சும் கொஸ்டின் இருந்துச்சுன்னா வந்து இமெயில் பண்ணுங்கள். இமெயில் தான் என்னோட பெஸ்ட் மீன்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். நிறைய பேர் இன்ஸ்டாகிராம் டிஎம்ஸ் பண்ணுறீங்க. ஐ டோன்ட் ரியலி சீ இட். எனக்கு ரெக்வஸ்ட்டும் வரும். பட் ஐ டோன்ட் ரியலி சீ இட். ஐ டோன்ட் ரியலி ஓப்பன் இட். நீங்கள் எனக்கு வந்து இமெயில் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு பெட்டர். அதுதான் எனக்கு ஈஸி. அண்ட் ஐ வில் ரிமெம்பர் ஹூ யூ ஆர். ஓகே. Thank you. Have a nice day. Take care. Bye.